கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்க்கிற பிள்ளைங்க 5 வயசு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட என்னன்னு உட்காந்து தனியா நீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க? எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அப்படி இல்லாம இருந்தா நம்ம 10வது பொது தேர்வு 12வது பொது தேர்வு எல்லாம் நடத்தவே வேண்டாமே, எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே. ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி 1ஆம்ல இருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல் பாஸ் போட்டு 9ஆம் வகுப்புல இருந்து எவாலுவேஷன் கொண்டு போகும்போது தான் டிராப் அவுட்டே இல்லாம இருக்கும். இல்லைன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில போயிடுவாங்க. இடைநிற்றல் வேணாம் அப்படிங்கறதுக்காக நீ படிக்கிறியோ படிக்கலையோ நான் வகுப்புல மட்டும் உன்னை தூக்கி போடுவேன் அப்படின்னா அது மாணவனோட எதிர்காலத்தை பாதிக்குங்க. டிராப் அவுட் ரேஷியோ ஒன்னே சொல்றேன், 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்க வந்து எக்ஸாம் வைக்கிறோம். நாங்க அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு நான் சேர்த்துட்டேன்ப்பா, இப்படியாச்சும் இதுல நீ பாஸ் பண்ணிப்பா, நீ உட்காந்து படிப்பா. அந்த பிள்ளைங்க அது உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசு அந்த பிள்ளை உங்களை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்பா ஏதோ நமக்கு சொல்றாருப்பா, என்ன அந்த பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. நீங்க ஏங்க மழலைகளுக்கு வந்து அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுதாங்க கேட்கறாங்க. ஆனா சிபிஎஸ்சி படிக்கிற அந்த பிள்ளைகள் இதே மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்க படிக்கிறார்கள். அதுல இருக்கின்ற கிளாஸஸை மாத்தி இல்ல இந்த பிள்ளைங்க 5ஆவது ஃபெயில் தான் என்று சொல்லும் பொழுது அப்ப டிராப் அவுட் எவ்வளவு தூரம் அதை அதிகப்படுத்தும் என்று நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஒட்டுமொத்தமாக தேர்வுகளே வேண்டாம் என்று சொல்கிறாரா? அப்படி இருந்தா மற்ற தேர்வுகள் எல்லாம் என்ன பண்றது? போட்டி தேர்வுகளுக்கெல்லாம் என்ன ஒரு அளவுகோல் வச்சுக்கலாம்? இப்ப IAS IPSக்கெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்கு, UPSC தேர்வுன்னு. அப்ப அந்த தேர்வெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து பண்ண போறோம்? NCERT மூலமாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வரலாற்றையே மறைச்சிருவாங்க. அந்த வரலாற்றை திருச்சி பேசப்படும். நம்ம யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது யாரெல்லாம் ஐயோ அவெல்லாம் தேச விரோதிப்பா, நம்ம யாரெல்லாம் சொன்ன நீங்கள் தைரியமாக அவங்க சொல்கிறாங்க ஐயோ அவளாம் தான் தியாகின்னு பேசுகிற அளவுக்கு நீங்கள் மாற்றுகிறார்கள். ஆக இது ஒரு சான்று தான். இப்போ NCERT உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா SCERTக்கு வேலையே இல்லாமல் போயிடுவீங்க. நாங்கள் அங்கேருந்து யாரை நல்லவன் சொல்லி அந்த பிள்ளைங்க நல்லவன் சொல்லிக் கொடு, நாங்கள் அங்கேருந்து யாரை நாங்கள் கெட்டவன் சொல்கிறோம் அவன் கெட்டவன் சொல்லிக் கொடு என்கிற நிலைமைக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். நீங்க LKGக்கு வந்து நல்ல ஸ்கூல்ல குழந்தைகளை கூட்டிட்டு போறீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? அரசாங்க பள்ளிக்கூடங்களோட சேர்க்கை குறைஞ்சிட்டே வருது. எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல்ல போகக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாயிட்டு வருது.